நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வினய் போயிட்டான்னா நல்ல சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. அதுக்கான சொல்யூஷனை நீங்களே கண்டுபிடிக்கலாம் டாடி. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலாமா? வினய் இவளோட ஐடியா என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்கார வேணும்னு ஆசைப்படுறா. டாடி ஓவரா பேசாதீங்க. எப்படி சமைக்கணும்ங்கறத நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். இது உண்மையா வினய்? கொஞ்சமா கத்து வச்சிருக்கா. ரொம்ப நல்லாவே குக் பண்றா. எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டா கிச்சன்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் ஏன் தலையில போட்டுருவீங்களே? ஆமா வினய், நீ ஏன்பா பேசாம இருக்க? சார், நீங்களும் உங்க பொண்ணும் ரொம்ப நல்ல கம்பெனி. அது ஒரு வித பாசம்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம என்ன பிரயோஜனம்? அஞ்சனாவோட விஷயம் இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. அவ வேற இப்ப தனியா போயிட்டா. அவளும் குழந்தையும் மட்டும்தான் இருக்காங்க. அவ சாப்பாட்டுக்கெல்லாம் வெளியில இருந்து தான் வாங்குறா. இப்போ அவ ஒரு ஆன்லைன் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கா. கேள்விப்பட்டேன். எப்பவும் அவ வாழ்க்கை கஷ்டத்திலேயே இருக்கு. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பா. அவளுக்குள்ள இப்போ ஒரு லட்சியம் இருக்கு டாடி. IAS. அவ அதை கண்டிப்பா முடிப்பா. அதுக்கப்புறம் அவ பழி வாங்குவா. மூணாரை பொறுத்த வரைக்கும் அஞ்சனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நான் அவளை பார்த்து நிறையவே பொறாமப்பட்டிருக்கேன். அங்க இருக்க எல்லாருமே அவ மேல ரொம்பவே பாசம் கட்டுறாங்க. அவங்க அவளை கலெக்டர் தான் கூப்பிடுறாங்க. அவ படிக்கணும், சாதிக்கணும். எல்லாம் மாறும்பா. மல்லிகா பிரதாப்போட ஆணவம் இல்லாம போகட்டும். அந்த கமிஷனர் ஒண்ணு இன்னைக்கு தானே வர சொன்னாரு. நான் கிளம்பி ரெடி ஆயிட்டேன். வினயம் தான் கூட வரான். அது எனக்கு நல்லா தெரியுமே. ஹெல்மெட் எடுத்துட்டியா? இந்த ஹெல்மெட். Thank you. வினய், ரொம்ப ஓவர் ஸ்பீடா போறேன்னு கேள்விப்பட்டேன். வண்டியை மெதுவா ஓட்டணும். சரிங்க சார். டாடி போயிட்டு வரேன். டாடா. பை. ஐயோ. பரவாயில்லம்மா, நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே டாடி. இது வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அது கொலைன்ற சந்தேகத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா அது ஒரு சந்தேகம் மட்டும்தான். மல்லிகா மேடத்துக்கு எதிராக கையை காட்டுற மாதிரி ராஜீவ்நாத் மேலேயே சந்தேகமா இருக்கு. ராஜீவ் அண்ணன் மேல சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் அப்படி? ராஜீவ் அண்ணனை நான் முழுசா நம்புறேன். எதுக்காக நம்புறீங்க? அது என்னோட நம்பிக்கை. மேடம், சிலரை சந்தேகப்படும் போது அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கும் மல்லிகா மேடத்துக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதுக்காக அவங்க தான் உங்க புருஷனை கொன்னாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். கிருஷ்ணதாஸ் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட சொத்து எல்லாமே யாருக்கு கிடைச்சது? எனக்கும் என் பையனுக்கும். அது உண்மைதானே? அன்னைக்கு மல்லிகா கிட்டயும் அவங்க பையன் கிட்டயும், அதாவது இந்த மனு, எந்த சூழ்நிலையில இருந்தாங்க? எங்களை மாதிரியே அவங்களையும் நல்லா பாத்துக்கிட்டாரு. அதை நினைச்சு நீங்க பயந்தீங்களா மேடம்? உங்க சொத்துக்கள் எல்லாம் மல்லிகா மேடத்தோட குடும்பத்துக்கு போயிடுமோன்னு பயந்துருக்கீங்க. அதனால உங்க ஹஸ்பண்ட் கிருஷ்ணதாச நீங்களே பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்போ தாஸ் அங்கிள் இறந்து போன காரணத்தால தான் சொத்து எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமா. அப்படின்னா யாரு கொண்டாங்க தெரிஞ்சு போச்சு இல்ல? யாரு? அது நீங்க தான். சார், இந்த கேஸ திசை திருப்பணும்னு முயற்சி பண்றாங்க. கேஸோட எல்லா பாசிபிலிட்டிஸும் நாங்க பார்த்ததாகணும்.
கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தான். நாங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான ஆதாரத்தையும் நீங்க தான் கொடுக்கணும் மேடம். நானே கொடுக்கறேன். மல்லிகா எப்பவும் எங்க கம்பெனியை எப்படி சொந்தமாக்கணும் தான் நினைச்சிட்டு இருப்பா. அப்படின்னா கடந்த 22 வருஷமா வேணும்னா யாருக்குமே தெரியாம கொண்டு இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா ஒரு நாள் நீங்க எழுந்திருச்சு நிக்க போறீங்கன்னு உங்களுக்கு சொத்தை கொடுத்துதான் ஆகணும் தெரியும்ல. அப்படின்னா பிரதீபா மேடத்தை எதுக்கு உயிரோட விட்டு வச்சிருக்காங்க? அதுக்கான காரணம் மல்லிகா கிட்ட இருக்கும். ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா மேடம்? என் பையன் வினு உயிரோட இருந்தான்னா மனுவுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு வினுவை கொலை பண்ணணும் அப்படின்னு மல்லிகா அந்த லெட்டர்ல எழுதியிருந்தா. இந்தாங்க சார். என்னம்மா மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டியா? வினோக்கு இப்ப 1 வயசு ஆகுது. இதுக்கப்புறமும் நான் டான்ஸ் ஆடலன்னா எல்லாமே மறந்துடுவேன். ப்ரோக்ராம்க்கு போயிட்டு வான்னு என் வீட்டுக்காரர் தான் என்கிட்ட சொன்னாருங்க. அது மட்டும் இல்ல, உன் டான்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இதை சாக்கா வச்சு பல பேர் நன்மை அடையறாங்க. என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா, கலைக்காக என்ன கொடுத்தாலும் அது நஷ்டம் ஆகாதான். அப்ப நடக்கட்டும். ஏமா நீ என்ன ஒரு கம்பெனி ஹெட் ஆக போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, நான் தான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அது நல்லதுக்கு தான். அவர் எதுக்கு எல்லா பாரத்தையும் தான் தலையில சுமக்கணும்? கம்பெனியோட பாதி வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். உனக்கு என் மேல உள்ள பாசம் எனக்கு நல்லா புரியுதுமா. வினு எங்கம்மா? அவன் தூங்கிட்டு இருக்கான்னு. மனு பக்கத்து தொட்டில படுத்துட்டு இருக்கான். நாளைக்கு வினுக்கு 1 வயசு ஆக போகுது. அடுத்த மாசம் மனுவுக்கு. இந்த 2 ஃபங்க்ஷனையும் ஒன்னா கிராண்டா கொண்டாடணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு கிஃப்டும் இருக்கு. நான் ஒன்னும் இத பத்தி பேச வரலமா. நான் மல்லிகாவை பத்தி பேச வந்தேன். ரொம்ப மோசமானவ. அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. பிரதீபா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தாலோ அப்ப இருந்து பணம்ங்கிறா. இப்ப என்ன யோசிக்கிறா தெரியுமா? நாளைக்கு மனு கஷ்டப்படுவான், வினு கோடீஸ்வரனா இருப்பானோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அத பத்தி நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அது அவளுக்கு புரியாதுல்ல. வினுவை கொல்லணும்னு மல்லிகா சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? வினுவை ஒன்னே தீரணும்னு முடிவு பண்ணிருக்கா. இங்க பாருங்க, தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசாதீங்க. எனக்கு தெரியும் நீ இதை நம்ப மாட்டேன்னு. இதை படி. அவ எழுதி கொடுத்திருக்கா. நீ சொல்றத எனக்கு கேட்க டைம் இல்ல. எதுவா இருந்தாலும் எழுதி கொடுன்னு நான் கேட்டேன். நீ நம்பணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வேலையை பண்ணேன். இங்க பாரு, அவ நம்ம வினுவை கொல்லணும்னு நினைக்கிறா. மேடம், நீங்க கொடுத்த இந்த லெட்டரை மல்லிகா மேடம் தான் எழுதியிருக்காங்கன்னு என்ன ஆதாரம் இருக்கு? மல்லிகாவோட ஹேண்ட் ரைட்டிங்கை செக் பண்ணா தெரியும் இல்லையா? சார், மேட்சிங்கா இருக்கு சார். எஸ், அது மல்லிகா பிரதாப்போட ஹேண்ட் ரைட்டிங் தான். இன்னும் வேற ஆதாரங்களை நான் தரேன். மல்லிகாக்கு எதிரான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. என் வீட்டுக்கார கொலை செய்ய அவ ஒரு தடவை முயற்சி பண்ணா.
நல்ல வேளை அப்ப அவர் தப்பிச்சிட்டாரு. அன்னைக்கு அவரை கொல்ல லாரி வரல, ஒரு ஜீப் தான் வந்தது. கொஞ்ச நேரமாவே ஃபாலோ பண்ணிட்டு வரானே. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா. யாரா நீ? வினு, இங்க பாரு, மனு ரொம்ப நல்லாவே சாப்பிடுறான். நீ ரொம்ப ரொம்ப பேட் பாய் ஆயிட்டே இருக்க. இப்ப மனு பேட் பாய் ஆயிட்ட. சாப்பிடு. வினு, மனு உனக்கு யாருப்பா? மனு என்னோட பிரதர்மா. வினு, உனக்கு 10 மிட்டாய் கிடைச்சதுன்னா மனுக்கு எவ்வளவு கொடுப்ப? 6. அது ஏன்பா? ஏன்னா அவன் என்னோட தம்பிமா. மனு, உனக்கு 10 மிட்டாய் கிடைச்சா என்ன பண்ணுவ? நானும் 6 வினுக்கு கொடுப்பேன். அது அவன் என்னோட அண்ணன் தானே. நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். மேடம் மேடம் மேடம், என்னாச்சு? கிருஷ்ணதாஸ் சார் என்ன துரத்திட்டு வராரு. என்ன கொல்ல போறாரு. எதுக்கு? நான் சார் மேல ஜீப் ஏத்தி கொல்ல பார்த்தேன். கொல்ல முயற்சி பண்ணியா? என்னாச்சு? மல்லி, இந்த ஆள் சொல்றது கேட்டியா? என் வீட்டுக்கார கொல்ல பார்த்தேன்னு சொல்றான். சீக்கிரமா போலீஸ கூப்பிடலாமா? மேடம், போலீஸ் கிட்ட போனா நீங்க தான் உள்ள போவீங்க. நானா? நீங்க தானே மேடம் பணம் கொடுத்து கிருஷ்ணதாஸ் சாரை கொலை பண்ண சொன்னீங்க. இந்தாங்க, உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. கொல்லலான்னு பார்த்தேன், முடியல. இந்தாங்க, இதை பிடிங்க, நான் கிளம்புறேன். பிரதீப், அந்த ஆள் போய் சொல்லிட்டு போறான்டி. நான் தாசா நம்ம கொல்ல ஆள் அனுப்புவேனா என்ன? நீ அனுப்புவடி. உனக்கு பணம் சொத்து எல்லாம் தானே வேணும். என்னுடைய குழந்தைய கொல்லணும்னு வேற சொல்லியிருக்க. இப்போ என் வீட்டுக்கார கொல்ல ஆள் அனுப்பியிருக்க. அந்த ஜீப் டிரைவர் சொன்னதை நம்புறீங்களா என்ன? அத நம்ப வேண்டிய சூழ்நிலையில இருந்தேன். ஒருவேளை அந்த ஆள் பொய் சொல்லியிருக்கலாம்ல. அந்த ஆள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? என் அண்ணனை பார்க்க அடிக்கடி அந்த ஆள் வீட்டுக்கு வருவாரு. ஒருவேளை பிரதாப் தான் அப்படி அவரை செய்ய சொல்லியிருப்பாரோ? இல்ல, என் அண்ணன் எப்பவும் அப்படி பண்ண மாட்டாரு. என் வீட்டுக்கார மேல என் அண்ணன் ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. வெறும் பாசம் மட்டும் இல்ல, அன்பும் தான். அப்ப சரி, நீங்க சொன்ன 2 சம்பவங்களும் எங்க விசாரணைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த லெட்டர் தான் முக்கியமான சாட்சி. அத்தை என்னை கூப்பிட்டு பேசினாங்கம்மா. பழைய கதையெல்லாம் சொன்னாங்க. என்னை வளர்த்தது அவங்க தான், அது இதுன்னு. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற வரைக்கும் அவ தான் உன்னை வளர்த்தா. உன்கிட்டயும் வினய்கிட்டயும் எந்த பார்ஷியாலிட்டியும் அவ காட்டினதே இல்ல. அது வந்துமா, சொத்து கைவிட்டு போகாம இருக்க அத்தையே கொலை பண்ணிக்கலாம்ல. இல்ல, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. தாசன்னு பிரதீபாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. நான் அதை பத்தி அத்தைகிட்டயே சொல்லிட்டேம்மா. வேற என்ன சொன்ன அவகிட்ட? அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த பாசிபிலிட்டி பத்தி சொன்னேன். ஜோசப் நம்ம பக்கம் தான் இருக்காரு. இன்னைக்கு பிரதீபா போலீஸ பார்க்க போயிருக்கா. எனக்கு எதிரா என்னெல்லாம் சொல்ல போறாளோ தெரியல. நீங்க எதுலயுமே இன்வால்வ் ஆகலன்னா வேற எதுக்குமா பயப்பட போறீங்க? உன்னோட அப்பா பிளான் பண்ணி தான் ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைப்பாரு. அது எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. அதான் நான் இப்ப நல்லா மாட்டிக்கிட்டேன். கேஸ் எனக்கு எதிரா திரும்ப வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே வந்து கூட என்ன அரெஸ்ட் பண்ணலாம். அதை நினைச்சு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. பிரதீபா பையனுக்கு 1 வயசு இருந்தப்போ அவளோட குழந்தைய கொல்றதுக்காக நான் முயற்சி பண்றேன்னு பிரதீபா கிட்ட உங்க அப்பா சொல்லியிருக்காரு.
அதையும் பிரதீபா போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பா. ஆனா அன்னைக்கு உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, உனக்கு ஏத்த வேலை தான். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருந்த வேலை தானே? மல்லிகா, கம்பெனியில வேலை வேணும்னு நீ மாமா கிட்ட கேட்டியா? நானும் பேச்சு முடிச்சிருக்கேன்ல, நானும் வேலைக்கு போனா நமக்கு தானே நல்லது. அப்படின்னா நீ எனக்கு மேல வேலை செய்யணும்னு ஆசைப்படுற. என்னை விட நீ தானே ரொம்ப அதிகமா படிச்சிருக்க. நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. நீ தான் பண்ணணும். நான் எம்டி ஆகிறதுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போ பிரதீபா மனுவையும் வினுவையும் எங்க போனாலும் கூட்டிட்டு தான் போறா. நீ நம்புறியா? வினு வளர்ந்ததுக்கு அப்புறம் மனுவையும் இதே மாதிரி கூட்டிட்டு போவாளா? வினுக்கு நல்லா தெரியும் இந்த சொத்தெல்லாம் அவனோடதுன்னு. அன்னைக்கு மனு அவன் பின்னாடி தான் சுத்த வேண்டியிருக்கும். நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். என்னது? மனு கிட்ட அடிமை வேலையை அவன் பார்க்கணும். அதெல்லாம் நடக்காத காரியம். சரி, ஒரு வேலை பண்ணலாம். பிரதீபாவுக்கு குழந்தையே இல்லைன்னா என்ன பண்ணுவா? எங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? வினு பிரதீபாவோட மகன் தானே? ஒரு வேளை அவன் நாளைக்கு செத்துட்டான்னா, அதுக்கப்புறம் அவ குழந்தை பெத்துக்காம இருந்தா? நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க, இதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, தாசனும் பிரதீபாவும் குழந்தைங்க 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க. நீங்க போற வழி சரியில்லைங்க. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. நான் சொல்றபடி கேட்டா போதும். அப்படி இல்லைன்னா பொண்டாட்டிங்கிற போஸ்டிங்க்கு வேற ஆள் வரும். புரிஞ்சுதா? அப்பா இந்த அளவுக்கு கேட்டவர? உங்களை அவர் டார்ச்சர் பண்ணாராமா? அந்த காலத்திலேயே நான் எம்ஏ டிகிரி முடிச்சிருந்தேன். ஆனா அவர் என்ன வேலைக்கு அனுப்பல. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருந்தாரு. எங்க அம்மா கஷ்டப்பட்டு என்ன டிகிரி படிக்க வச்சாங்க. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், என் கால்ல நான் நிக்கணும்னு எங்க அம்மா நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. எனக்குள்ள ஒரு ஆசைதான் இருந்தது. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு எங்க அம்மாவை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அவங்களுக்கு நல்ல துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள நான் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்கல. அம்மா, நான் கேட்காமலேயே அப்பா எதுக்காக பணத்தை வாரி எரிச்சாருன்னு இப்ப புரியுதுமா. எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான். நீ தப்பானவனா இருந்ததுக்கு காரணம் உன்னோட அப்பா தான் மனு. உங்க அப்பாவோட அதே குணம் உனக்குள்ளேயும் இருந்திருக்கு. தாசனை சாகறதுக்கு முன்னாடி ஒரு ஜீப் அவர் மேல ஏத்தி கொல்ல முயற்சி பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி பிரதீபா கிட்ட சொல்லிட்டாரு. அத பத்தியும் கண்டிப்பா பிரதீபா போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பா. மேடம், நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மேடம், நீங்க குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மல்லிகா பிரதாப்ப, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதாரமும் அவங்களுக்கு எதிராகவே இருக்கு. ஆனா எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்ல, எதுவும் எது கூடவும் லிங்க் ஆகாம தான் இருக்கு. மேபி இனிமே லிங்க் ஆகலாம். இப்போ நீங்க கிளம்பலாம் மேடம். சார், நான் இவங்க கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க. மேடம், நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? அன்னைக்கு நீங்க லவ் பண்ணீங்களா என்ன? இல்ல. யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்க சின்ன வயசுல இல்லவே இல்ல. அந்த பாஸ்கரன் யாரு? என் பக்கத்து வீட்டுக்காரு. அவர் என்ன வேலை பார்த்தாரு? டாக்ஸி டிரைவர். அவர் டிரைவர் வேலையை மட்டும்தான் பார்த்தாரா, இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது நெருக்கமா? டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு என்ன கூட்டிட்டு போறது வரது பாஸ்கர் அண்ணன் தான். நீங்க டான்ஸுக்கு பாஸ்கர் கூட தான் போவீங்க? ஆமா.
மேடம் உங்க ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அதே கார்ல தான் திரும்ப வருவீங்க. ஆமா உங்க குரூப் பின்னாடி வருவாங்க. ஆமா ராத்திரி 10-12 மணி ஆனாலும் சரி இந்த பாஸ்கர் கூட தான் டிராவல் பண்ணி வருவீங்க. ஆமா பாஸ்கர் அண்ணன் அந்த அளவுக்கு நல்லவரா இருந்தாரு. இந்த கிருஷ்ணதாஸ் ப்ரப்போஸ் பண்ணப்போ யார்கிட்ட முத சொன்னீங்க? பாஸ்கர் அண்ணன் கிட்டதான். அது ஏன் அவர்கிட்ட எதுக்காக முதல்ல சொன்னீங்க? பாஸ்கர் அண்ணன் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் சார். அப்படின்னா பாஸ்கரனுங்கிற டிரைவர் உங்களால மறக்க முடியாத ஒரு ஆளா இருந்திருக்காரு. கிருஷ்ணதாஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னப்போ பாஸ்கரனோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவர் எதுவும் பேசவே இல்லை. அன்னைக்கு கார்ல போகும்போது கூட அவர் எதுவும் பேசல. ஏன் பேசலன்னு கேட்டீங்களா? கேட்கல. இவங்க சொல்ற விஷயம் நம்புற மாதிரி இல்ல சார். இல்ல நான் எதையுமே கேட்கல. அந்த டிரைவர் உங்களை காதலிச்சாரா மேடம்? அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? அத பத்தி எனக்கு அப்ப தெரியாது. அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். மேடம் இத நீங்க கவனமா கேட்கணும். மேடம் இந்த பாஸ்கர் உங்களை லவ் பண்ணிருக்காரு. திடீர்னு அந்த இடத்துக்கு கிருஷ்ணதாசும் வந்துட்டார். கண்டிப்பா ப்ராப்ளம் வந்திருக்கும் சார். அவரோட எண்ணம் என்னன்னா தனக்கு கிடைக்காதது வேற யாருக்கு கிடைக்க கூடாதுன்னு. இதுல ஏதோ கிளாரிட்டி மிஸ் ஆகுது சார். சார் ஆதாரம் இருக்கு மேடம். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பாஸ்கரனை பாத்தீங்களா? பார்க்கல. ஆனா என் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு அவர் வருவாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் ஸ்டேஜ்ல இருந்து பாக்கும்போது அவர் தெரிவாரு. ஆனா ப்ரோக்ராம் முடிஞ்சதும் அவர் போயிடுவாரு. சார் இதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். யாருக்குமே தெரியாம இந்த பாஸ்கர் எதுக்கு மறைஞ்சு வாழ்ந்தாரு? எஸ் எஸ், இது ஒரு நல்ல கேள்விதான் மேடம். அதுக்கப்புறமா இந்த பாஸ்கரன் லாரி டிரைவர் ஆயிட்டார்ல? ஆமா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு வயநாட்டுல நீங்க பாஸ்கரனை பாத்தீங்களா? பார்த்தேன். ஒரு டீ கடையில பார்த்தேன். சரி பாஸ்கரன் எதுக்கு அங்க வந்தாரு? காட்டுக்குள்ள விறகெடுக்க வந்ததா அவர் சொன்னாரு. சரி நீங்க போலாம் மேடம். போயிட்டு வாங்க. சார் ரூட் கிளியரா இருக்கு. அப்படின்னா அந்த முத்து நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த பொய் சாட்சி ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. சார் நம்ம பாஸ்கரனை அரெஸ்ட் பண்ணலாம். வெயிட், இன்னும் ஒருத்தங்களை கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. இங்க இளநீ சாப்பிடலாம். நிறுத்து நிறுத்து. இதோ இங்க இங்க. இரு நானும் வரேன். அண்ணா 2 இளநீ. சீக்கிரமா போகணும்ல? வேண்டாம். கமிஷனர் நம்மள 11 மணிக்கு தான் பாக்குறதா சொன்னாரு. புலிவால புடிச்ச கதையா இருக்குமோன்னு தோணுது. ஒருவேளை உள்ள வந்துட்டு யாராவது ராங் கமெண்ட் பண்ணாங்கன்னா? இல்ல அப்படிலாம் இருக்காது. சரி வா. இன்னொரு ஸ்ட்ரா கொடுங்க. இன்னொன்னுக்கு? இது உனக்கு. இதுக்குள்ள போடு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணோட கண்ணா பாத்துக்கிட்டே இது குடிக்கணும். ஓகே? இந்த வேலையெல்லாம் எங்கேயாவது ரூம் எடுத்து பண்ணலாம்ல? கண்ட பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துறது, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. இதனால உனக்கு என்னடா பிரச்சனை? கிளம்புடா. ஆஹா, அப்ப பிரச்சனை உனக்கு தானா? பேசாம மரியாதையா போயிடு. ஓடி கிளம்பி. உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப எனக்கு வேணும். போடா எழுந்து போடா. எழுந்து போடான்னு சொல்றேன்ல. போடா ஏறா வண்டியில. ஏய் போடா. ஏறா. போ. ஏய் போடா. ஏறா. போடா. போடா. ஏய் வண்டியில ஏறு ஓட்ட தானே சொல்றேன். மரியாதையா ஏறிடு. ஏய் விடுடா. ஏறு ஏறு ஏறு. இந்தங்க. எழுந்து போடா. ஒரு நாள் மாட்டு வேணா. நீ வா. வா நம்ம போலாம். ஆளு பாரு. அந்த பக்கம்
பக்கம் அந்த பக்கம் போலாம். ம். ம். போ 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 போ. பொண்ணுங்களை ஆன்லைன் டாக்ஸில நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. சார் உங்களோட அபிப்பிராயம் என்ன? நாங்க ஓட்டக்கூடாதா என்ன? இதெல்லாம் சேஃப் இல்லாத வேலைமா. ராத்திரியில நீங்க தனியா வண்டி ஓட்டணும்ல, யார் யாரெல்லாம் வண்டியில ஏறுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, ஒருவேளை இது ராத்திரி நினைச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்கிட்ட எப்படி நடந்துக்குவீங்க சார்? என்ன கூட்டிட்டு போய் ரேப் பண்ணலாம் தோணுதா? எல்லாரையும் அந்த மாதிரி நினைக்காதம்மா. அப்படின்னா உங்களோட சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. எல்லாரும் உங்களை மாதிரி இருந்தாலே போதும்ல சார். இந்த காலம் அப்படி இல்லம்மா. காலம் மாறும் சார், மாத்தணும். அதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் சார், எல்லாருமே. அம்மா, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுமா. தெரியும் சார். பணத்தை அனுப்பிட்டம்மா. தேங்க்யூ சார். விஷ் யூ ஹாப்பி டே. தேங்க்யூ. நீ ஒரு நல்ல பொண்ணுமா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இந்த பெருமைய நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட காட்டுங்க சார். அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உலகம் தெரிஞ்சிடும். குட். ஜோசப், கேஸை இனிமேல் இழுத்துட்டு போக முடியாது. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. சரியான ஆதாரம் கிடைக்காததுனால அதை ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம்ல சார்? இல்ல, அப்படிலாம் பண்ண முடியாது. ஆக்சிடென்ட் பண்ணி அவரை கொண்டு இருக்காங்க அப்படின்னா முத்துன்ற ஒரு டிரைவர் ஒரு பெரிய கேள்விக்குறியா நம்ம மனசுக்குள்ள இன்னும் இருக்கான். மல்லிகா பிரதாப் கொடுத்த வாக்குமூலம் அது இன்னும் நம்ப முடியாம தான் இருக்கு. பாஸ்கரனா? ஆமா, அதுக்காக நம்ம உடனே அந்த ஆளை அரெஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு முன்னாடி இப்ப 4 பேர் இருக்காங்க. ஒன்னு பிரதாப், அப்புறம் மல்லிகா, அப்புறமா பாஸ்கரன், ராஜுநாத். பிரதீபா மேடத்துக்கு தெரியாமலே அந்த பாஸ்கரன் ஒவ்வொரு வேலையா பார்த்து வச்சிருக்காரு. மல்லிகா பிரதாப்ப இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? அதேதான் சார். நெவர். என்னோட இன்னொரு கேள்வி, பிரதீபா தான் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு மல்லிகாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த சொத்துக்கள் எல்லாமே கிருஷ்ணதாஸுக்கு சேர்ந்தது. ஆனா அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது மல்லிகா. எதுக்காக அவங்க காம்ப்ரமைஸ்க்கு தயாரா இல்லை? அவங்க சொத்தை வித்து கொடுக்க மாட்டாங்கன்னு என் மனசுல தெளிவா தெரியுது. இதுக்கான அர்த்தம் மல்லிகாவுக்கு சொத்துக்கள் தான் முக்கியம். பழைய வாழ்க்கை அவங்களுக்கு தேவையில்லை. அப்படி நடந்தா கண்டிப்பா அவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு அவங்க மேல சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கு. மல்லிகா மேலேயும் சந்தேகம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா மற்றதை பத்தி பேசிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முத்துவை உடனே கண்டுபிடிக்கணும். அதையும் இன்னைக்கே முடிக்கணும். சரிங்க சார். சரி, நீங்க போங்க. வினய்! 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 இங்க பாரு வினய்! எழுந்திரு வினய்! வினய்! என்னாச்சுமா? எழுந்திரு! வினய்! தம்பி, எப்படி அடிபட்டுருச்சா? என்ன பண்றது? தம்பி, யாருன்னு தெரியல. பாருப்பா. வினய்! பாத்து. மெதுவா. மெதுவா. கதவை திறங்க.
சீக்கிரம் அம்மா நீங்க வண்டி எடுங்க போங்க. பாத்து பாத்து சீக்கிரம் பாத்து சோனா நீ முன்னாடி ஏறு சீக்கிரம் இல்ல நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். மேடம் நான் அப்ப கிளம்புறேன். அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க ஆட்டோ பிடிச்சு போய்க்கோங்க நான் பணம் கொடுக்குறேன். வேண்டாம், நாளைக்கு எனக்கும் இந்த ஒரு நிலைமை ஆகலாம்ல. சோனா என்னாச்சு? உட்காரு. என்னாச்சு? என்னோட பார்த்து உட்காரு. இதுல உட்காரு. பாத்து 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 கேஷுவாலிட்டிக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே மேம். மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். அஞ்சனா என்னமாச்சு? ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். ஒன்னு என்னோட பிரதர், இன்னொரு சோனா. உங்களுக்கு தெரியும்ல பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட்னா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிக்கணும் முதல்ல. அட்மிட் பண்ணியாச்சா? ஆயிட்டாங்க. ஒரு ஜீப் வந்து இடிச்சிருக்கு. அங்க ஆளுங்க கூட்டமா இருந்ததுனால நான் வண்டியை நிறுத்தினேன். அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கா? வினய்க்கு சீரியஸ் தான் தோணுது. ஆனா சோனுக்கு பெருசா அடிபடல. அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சா? சில பேப்பர்ல கையெழுத்து போட வேண்டியது வரும். சரி சரி வாமா. நான் போய் பார்த்துட்டு வரேன். சொல்லுமா அஞ்சனா. அது சார். என்னம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? அது சார் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாரோட வண்டிமா? என்னோட வண்டி இல்ல. வினயும் சோனும் பைக்ல இருந்து அவங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போனாங்களே, வழியில ஜீப் வந்து அடிச்சிருச்சு. அவ்வளவுலாம் சீரியஸ் இல்ல. ஆனா 2 பேருக்கும் அடிபட்டிருக்கு. நான் வர வழியில அவங்கள பார்த்தேன். சோனிக்கு பெருசா அடிபடல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நீ அங்கதான் இருக்கியாமா? இங்கதான் இருப்பேன். நான் உடனே வரேன். சரிங்க சார். வினயோட படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சோனா கூட இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த சிட்டி தான் அவனுக்கு கொஞ்சம் கூட பழக்கமில்லாத இடமாச்சே. பாஸ்கரா, உனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் கேட்கறேன், இப்ப வினயோட அம்மா எங்க இருக்காங்க? ரொம்ப தூரத்துலலாம் அவங்க இல்ல, இங்கதான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் தான் யாருன்னே தெரியாது. அப்படின்னா நீங்க பழக்கப்படுத்திருக்கலாமே. அதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அமையணும் இல்லையா? இப்ப அதுக்கான நேரம் இல்லைன்னு தோணுது. சந்திரா. என்ன பாஸ்கர், தனியா இருந்து போர் அடிக்குதா? ஆமாமா. உங்களுக்கு ஓகேனா கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு வாங்க, ஏதாவது வேலை கொடுக்கறேன். நான் தோட்டத்தையே பாத்துக்கிறேம்மா. அந்த வேலைக்கு வந்தீங்கன்னா பிளான்டேஷன் வேலையை பார்க்க முடியாதுன்னு தானே கவலைப்படுறீங்க? சந்திரனா, கார்ப்பரேட் ஆபீஸ் போகணும். சரிங்கம்மா. சொல்லுமா. மாமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சுமா? நீங்க இத தைரியமா கேட்கணும். பயமுறுத்தாம என்ன விஷயம்னு சொல்லுமா. வினய்க்கு இப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாருக்கும் பெருசா அடிபடல. உண்மையை சொல்லுமா, அவனுக்கு என்ன ஆச்சு? சின்னதா அடிபட்டிருக்கு மாமா. என்னாச்சு? வினய்க்கு ஆக்சிடென்ட் ஆமா. இப்ப எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. ஏமா, இப்ப எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல. நான் கூட தான் இருக்கேன். மாமா நீங்க மெதுவா வந்தா போதும். மேடம், ஹாஸ்பிட்டல். வண்டியில இருங்க. சந்திரனா, வண்டி எடுங்க போலாம். பாஸ்கர், அங்க டாக்டர் கங்காதரன் இருக்காரு.
நீங்க கவலைப்படாதீங்க. சரி, ஓகே. அஞ்சனா, இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. சோனா நார்மலாக தான் இருக்காங்க. வினைக்கு மட்டும் ரத்தம் அதிகமாக லாஸ் ஆயிருக்கு. ரத்தம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதுவும் ரேர் குரூப் ஏபி நெகட்டிவ். இங்கே ஸ்டாக் இல்லை. இருந்த பாட்டிலையும் அவங்க ஏற்றிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சிக்கு நம்ம ரெடி பண்ணணும். அது கிடைச்சாதான் உயிரை காப்பாற்ற முடியும். பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. நான் இதை பற்றி அஞ்சனாட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். வினைக்கு மட்டும் பிளட் அதிகமாக போயிருக்கு. அஞ்சனா சரியான நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது நல்லதாக போச்சு. எமர்ஜென்சியாக ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும். நான் ஏற்பாடு பண்றேன். என் பையன். பயப்படாதீங்க, பிளட் கிடைச்சா போதும். நான் ஏற்பாடு பண்றேன். பாஸ்கர், ஏபி நெகட்டிவ் யாருக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்படின்னா அந்த ஆளை சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மல்லிகா, சோனா ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. ராஜீவண்ணா, என் பொண்ணு பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லைண்ணா. சோனா ரொம்ப சேஃபா இருக்கா. வினைக்கு தான் கொஞ்சம் பெருசா அடிபட்டிருக்கு. இல்ல பயப்படாதீங்க, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். சோனாவை ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். என் பொண்ணை பார்க்கணும். முதல்ல வினையை பார்த்துட்டு போயிடலாம். வாங்க. மாமா, வருத்தப்படாதீங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட தானே இருக்கோம். அவனுக்கு பிளட் கொஞ்சம் அதிகமா போயிருக்கு. பிளட் கொடுத்தா சரியாயிடும். அவனுக்கு கொஞ்சம் அடி மட்டும் தான் பட்டிருக்கு. கடவுளே, என்னோட பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அங்க டாக்டரே ஆளை காணோம். உங்களுக்கு தான் தெரியும்ல, டாக்டர் நமக்காக என்ன வேணாலும் செய்வாரு. நீ அவனை பார்க்கும்போது அவன் முழிச்சிட்டு இருந்தானா? இல்ல, அவன் மயக்கத்துல தான் இருந்தான். நீ அவங்களை கொண்டு வந்து சேர்த்து நல்லது பண்ணிருக்க. மேடம், நான் என் பையனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நாம டாக்டர் கிட்ட கேட்டு பார்க்கலாம். பாஸ்கரா, உன் பையனுக்கு எதுவும் ஆகாது. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமான விஷயம்தான். கொஞ்சம் முயற்சி பண்ண கண்டிப்பா வாங்கிடலாம். ஷாஜினுக்கு கால் பண்ணி சொல்லுமா? வேணாமா, அதை நாமளே அரேஞ்ச் பண்ணிடலாம். டாக்டர், டாக்டர், என் பையன் பிளட் விஷயம் என்னாச்சு? சொல்லியிருக்கோம். எப்போ? இப்போ ஏத்திட்டு இருக்கிற பாட்டில் தீர போகுது. இம்மிடியட்டா இன்னொரு பாட்டில் வேணும். அதுக்கப்புறம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது? ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கு. யாரோ அந்த பிளட் குரூப்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க. நான் கேட்டு பார்க்கறேன். மேடம், சத்திரனை கூட்டிட்டு போங்க பாஸ்கர். நான் போய் என் பொண்ணை பார்த்துட்டு வந்தேன். நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். கண்ணம்மா,
பெயின் எப்படி இருக்கு? என்னால பேர் பண்ணிக்க முடியுது. சரி, அவன் எப்படி இருக்கான்? அவன் ஐசியூல இருக்கான். பிளட் ஏத்திட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அவனுக்கு பிளட் நிறைய போயிடுச்சு. மயக்கம் தெளிஞ்சிருச்சா? தெளிஞ்சிருச்சு. எனக்கு அவனை பார்க்கணும்பா. அவனை பார்க்க யாரையும் உள்ள விடல. அவனுக்கு நிறைய பிளட் ஏத்தணுமா, அதுக்கப்புறம் அவனை பார்க்கலாம். அவனுக்கு கண்டிப்பா பலமா அடிபட்டிருக்கும். அந்த அளவுக்கு வந்து மோதுனாங்க. ஆமா, உண்மையா என்ன நடந்தது? நீங்க 2 பேரும் கமிஷனர் ஆபீஸ்க்கு தானே போனீங்க? கமிஷனர் சார், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தா போதும்னு சொன்னாரு. நாங்க அந்த சான்ஸ கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா போற வழியில ஒரு சின்ன பிரச்சனை. இந்த வேலையில எங்க ரூம் எடுத்து பண்ணலாம்ல? கண்ட பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துறது, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. இதனால உனக்கு என்னடா பிரச்சனை? முடியாதுடா. ஆஹா, அப்ப பிரச்சனை உனக்கு தானா? பேசாம மரியாதையா போயிடு. ஓடி. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? இவ எனக்கு வேணும். ஏண்டா போடா, இங்க போடா, இங்க இருந்து போறன்னு சொல்றல, போடா. ஏறா வண்டில. ஏய், போடா மாட்டா. ஏறா. யார் அது? எங்களுக்கு தெரியல. அந்த ஆளோட வண்டி தான் எங்க மேல வந்து இடிச்சது. அந்த ஆள் ராங் வேல தான் வந்தான். இது ஏதோ தப்பா இருக்கா மாதிரி தோணுது. உங்ககிட்ட சண்டை போட்ட ஆள் மறுபடியும் வந்து இடிச்சிருக்கான். அவன் இப்ப எங்க? ஆனா வந்து இடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆளு ஓடி போயிட்டானே. நாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த ஆக்சிடென்ட் நடந்து அடுத்த நிமிஷமே அஞ்சனா அங்க வந்துட்டா. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அவ இருந்தா அப்படிங்கிற தைரியம் தான் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அப்பா, அவங்க வெளில இருக்க, போன் பேசிட்டு இருக்கா. வினயன் இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கான் டாடி? அவனுக்கு பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்த பாட்டில ஏத்தணும்னாங்க. பாஸ்கரும் யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வர போயிருக்காரு. நானும் கம்பெனி மூலமா எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். எல்லாம் அதுக்கான நேரம் வரும்போது சரியா நடக்கும். நீ அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாதம்மா. நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். வேண்டாம்பா, அவனுக்கு எதுவும் இல்லைங்கிற செய்தியை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். டாடி, நீங்க என் கூடவே இருங்க. எனக்கு அப்பதான் தைரியமா இருக்கும். சந்திரா, வண்டியை கொஞ்சம் திருப்பி வை. என்னாச்சு பாஸ்கர்? என்ன ஒரு பெரிய ஆக்சிடென்ட்மா. அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. என் பையன் என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஆக்சிடென்ட்டா? அடி ரொம்ப அதிகமோ? அதை பத்தி தெரியலம்மா. ரத்தம் வேணும். கிடைச்ச ரத்தமும் பத்தல, இன்னும் வேணுமா? பிரதிபா, உன்னால ரத்தம் கொடுக்க முடியல. அதுக்கு என்னென்ன? ஏன் பிளட் குரூப்போட வினின் குரூப் மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகும் தான் நினைக்கிறேன். என்ன குரூப் அவனோடது? ஏபி நெகட்டிவ். அப்படியா? எனக்கும் அதே குரூப் தானே. எனக்கு தெரியும். உன்னோட பிளட்டும் அவன் பிளட்டும் ஒண்ணுதான். அப்படின்னா வாங்க போலாம். ஓவர் ஸ்பீடா போனீங்களா? கொஞ்சம் வேகமா தான் போனோம். உண்மையை சொல்லணும்னா ஒரு ரொமான்டிக் மூட்ல தான் போனோம். ஆனா திடீர்னு எங்க முன்னாடி வண்டி வந்துருச்சு. அவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த வண்டிக்காரன் வேணும்னே பண்ணானா? வேணும்னே பண்ணதா தான் நான் சந்தேகப்படுறேன். வினயன் இப்போ எப்படி இருக்கான்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. கம்பெனில 6-7 பேருக்கு அந்த குரூப் இருக்கு. ஆனா அவங்க இங்க வரதுக்கு ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். அதுக்கு முன்னாடி பாஸ்கர் வந்துருவாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.